இன்றைக்கி மகா சஷ்டி. மகா சஷ்டிக்கு விரதம் இருந்து எப்படி முடிக்கலாம், எதை நைவேத்தியம் பண்ணி மகா சஷ்டி விரதத்தை முடிக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இல்லையா? ஆக்சுவலாக சூரசம்ஹாரம் பார்த்துட்டு நாளைக்கு கல்யாணம் பார்ப்பேன். வள்ளி கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நம்சே பண்ணிவிட்டு சாப்பிட்டு விரதத்தை முடிக்குவான். ஆமாம், பச்சை பயிறு வெள்ளை உருண்டை பண்ண போகிறோம். ஆமாம், ரொம்ப எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பயிறுங்களே இது வந்து ஒரு 1/4 கிலோ எடுத்திருக்கேன். அதுமாதிரி வெள்ளைப்பொடியும் 1/4 கிலோ, தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய், 2 ஏலக்காய் விட பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். இது இந்த 6 நாள் வந்து பழம் மட்டும் சாப்பிட்ருப்பா. நிறைய விரதம், நிறைய நம்ம ஏகாதசி மாதிரி தான் ஒருத்தர் ஒரு மாதிரி டைப்பில் விரதம் இருந்திருப்பா. ஸோ எந்த விரதம் இருந்தாலும் கூட முருகனுக்கு இதை நைவேத்தியம் பண்ணிவிட்டு சாப்பிட்ற விசேஷம். அது வந்து நல்லா அலம்பின்றணும். சம்டைம்ஸ் மண்ணுக்கல்ல இருக்கும், அலம்பிட்டு ஜலத்தை வடிச்சிட்டு நல்லா வறுத்துப்பேன். கொஞ்சம் ஜலம் இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா வாசனை வரைக்கும் வறுக்கணும். மெதுவாக அடுப்பில் சிம்மில் வச்சு வறுத்துட்டுருக்கலாம். நான் முன்னாடி உங்களோட பேசலாம், என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, இந்த மகா சஷ்டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படின்னா என்ன? மகா சஷ்டினா எதுக்கு அப்படி சொல்கிறோம்? மாதம் சஷ்டி விரதம் வரும். ஆமாம், ஐப்பசி மாதத்தில் இந்த வளர்பிறையில் வர்ற சஷ்டியை வந்து மகா சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். மகா கந்த சஷ்டி. ஐப்பசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலேருந்து 6 நாள், கடைசி நாள் முருகன் வந்து சூரபத்மனை வந்து சம்ஹாரம் பண்ணுற நாள். இந்த ஐப்பசி மாத சஷ்டியை வந்து சூரபத்மன் வதம் நடக்கிறனால இதை வந்து மகா சஷ்டின்னு சொல்லுவோம். எல்லா சஷ்டியுமே விசேஷம். இந்த ஐப்பசி மாதம் வளர்பிற சஷ்டி வந்து மகா சஷ்டி. முருகன் கோவிலெல்லாம் வந்து சூரசம்ஹாரம் நடக்கும். அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம். ஆமாம், நல்லாயிருக்கும். நம்ம டிவியில் பார்ப்போம் திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம். அதேமாதிரி இது வந்து 6 நாள் விரதம் இருக்கா இல்லையா? அது எதனால? முருகன்னாவே 6 இல்லையா? முருகன் அப்படின்னா 6. அழகு, வீரம், படை, போர், இதெல்லாம் முருகன். கடைசியில் தமிழ். முருகன் அப்படின்னா இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா முருகன் வந்து பெரிய யோகி. இந்த யோகி கடவுள்களுக்கு எல்லாமே வந்து 6ன்னு வச்சுருப்போம். 6 படை வீடு இருக்கும். அதாவது 6 சக்கரம், உடம்புல இருக்கிற 6 சக்கரத்தை குறிக்கிறது. மூலதாரத்திலிருந்து சகசிரதாரம் வரைக்கும் 6 சக்கரங்கள் யோகத்து மூலமாக எப்படி எழுப்புறது, எழுப்பிட்டா மிகப்பெரிய சக்தி வரும், மிகப்பெரிய சக்தி கிடைக்கும் அப்படின்னு எத்தனையோ சித்தர்கள், ரிஷிகள், முனிகள் நிரூபிச்சிருக்கா. அதை வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 6 வந்து சொல்லுவாள். 6 கார்த்திகை பெண்கள், 6 முகம், 6 அறுபடை வீடு, 6 நாள் விரதம் அப்படின்னு முருகனுக்கு வந்து உண்டு. இந்த அறுபடை வீடு ஐயப்பனுக்கும் உண்டு. அதுக்கு இன்னும் என்ன நினச்சேன்னா, தின சக்கரவள்ளிக்காக தான் முருகன்னாலே அது 2 தான் வந்து முருகனுக்கு விசேஷம். ஆமாம், ஆனால் விரதம் முடிக்கிற அன்றைக்கி பைத்தமரத்தை முடிக்க சொல்கிறாள்ல, அது எதுனால? பைத்தமரப்பில்லை, பச்சை பயிர். சரி, பச்சை பயிர். என்னென்னா 6 இந்த மகா சஷ்டி வந்து 6 நாள் விரதம். 6 நாள் விரதம் வந்து 3 டைப்பான விரதம் இருக்குது. ஒருத்தர் ஒரு மாதிரி பண்ணுவான். ஒருத்தர் வந்து நீர் விரதம் எடுப்பான். அதாவது நீர் மட்டும்தான் குடிக்கிறது, வெறும் ஜலம் மட்டும்தான் இருக்கும். வந்து புனித தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவான். வெறும் ஜலம் மட்டும்தான், நீர் விரதம். சில பேர் வந்து வெறும் பால் மட்டும்தான் எடுத்துப்பான், வேறு ஆகாரமே கிடையாது. அதை வந்து பால் விரதம். இன்னொன்று வந்து மௌன விரதம். மௌன விரதம் அப்படிங்கிறது வந்து பேசாமல் இருக்கணும். இந்த 6 நாளுமே விரதம் இருக்கிறதுனால உடம்புல வந்து சக்தி, உடனடி சக்தி இயற்கையான முறையில் கொடுக்கறது இந்த பச்சை பயிர். இதில் வந்து விட்டமினில் A, B, Cன்னு எல்லாம் இருக்கும். Z வரைக்கும் விட்டமின் இருந்ததுன்னா அதுவும் கூட இருக்கும் அதில். அந்த மாதிரி இந்த பச்சை பயிர் வந்து எல்லா விட்டமினும் உண்டு, நார்ச்சத்து உண்டு. அதனால் அந்த உடனடி ஒரு எனர்ஜி. 6 நாள் விரதம் இருந்தவளுக்கு இந்த பச்சை பயிர் வந்து அவ்வளோ ஒரு அமிர்தம் அது. அதனால் அதை வந்து வெள்ளத்தோடு சேர்த்து, கால்சியம் வெள்ளம் இருக்கு இல்லையா, அதை சேர்த்து அதை சாப்பிட்டு விரதத்தை முடிப்பாள். ஸோ அதனால தான் பச்சை பயிர் எடுத்துருக்கேன். சிம்பிள், அப்படியே முருகனுக்கும் அப்படியே நைவேத்தியம் பண்ணிடலாம். ஆமாம், காமிச்சிருக்கோம் சரணபா கோலம் போட்டு. சரணபா கோலம் போட்டுருக்கமே. அது வந்து இந்த 6 நாள் போடுறது விசேஷம். அதேமாதிரி இன்றைக்கி நாளைக்கு கூட போடலாம். போட்டுட்டு இதுமாதிரி ஏதாவது நைவேத்தியம் பால் பழம் நைவேத்தியம் எல்லாம் இதுமாதிரி பண்ணி காமிச்சிட்டு விரதம் இருக்கிற வந்து இதை சாப்பிட்லாம். ஆமாம், விரதம் அப்படிங்கிறது பேர் வந்து உபவாசம் அப்படின்னு ஒரு அழகான வார்த்தை உண்டு. வாசம் அப்படின்னா வசிக்கிறது. அமாவாசையில் அந்த வாசம், அந்த அமாவாசைன்னு சொல்கிறாங்க, வசிக்கிறதுன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி உபவாசம் அப்படிங்கிறது வசிக்கிறது வாசம். உப அப்படின்னா ரொம்ப அருகாண்மையில், யாருக்கோட அருகாமைனா இயற்கையோட அருகாண்மை. அதை வந்து கடவுள் நினச்சிருந்தா கடவுள், இயற்கை நினச்சிருந்தா இயற்கை. இயற்கையோட அருகாண்மைக்கு கூட்டின்னு போடு இந்த விரதங்கள். ஏன்னா உடல் வந்து ஒரு கட்டுப்பாட்டில் கண்ட்ரோலில் வந்துடும், மனசையும் அதை வந்து வச்சுக்கணும். இப்போ மௌன விரதம் அப்படின்னா இப்போ இருக்கவெல்லாம் நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னா மௌன விரதம்னு இருந்து ஆற்றுல இருக்க எல்லாரோடையும் சைகையிலே பேசுறது, எழுதி காமிக்கிறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மனசு வந்து லயிக்கணும் எதில்? முருகன் மேலே. இந்த 6 நாள் சஷ்டி விரதம் அப்படின்னா 6 நாள் முருகன் நினச்சிட்டு இருக்கணும். கந்த புராணம், கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ், இதெல்லாம் தெரிஞ்சால் மனசுலையே ஓட விடணும். அப்படி இல்லைன்னா படிக்கணும், பேசாமல் இருக்கணும். இப்படி இருக்கிறனால பெருமாள் கிட்டேயே போயிடுவோம், முருகப்பெருமாள் கிட்டேயே போயிடுவோம் நம்ம. அதனால தான் வந்து உபவாசம் அப்படின்னு இதை பேர் இதுக்கு சொல்கிறது. வந்து என்னென்னா சூர பத்மன் அப்படின்னு சொல்லுவாள். சூரன் அப்படின்னா அரக்கன், பத்மன் அப்படின்னா பத்மான்னா எனக்கு பத்மன்னா எனக்கு தாமரை. தாமரை தாமரை மேலே ஒரு அசுரன் இருக்க முடியுமா? அது என்னென்னா இதய தாமரைன்னு அர்த்தம். அது யாருன்னா நம்ம தான். நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற கண்மம், மாயை, ஆணவம் இதெல்லாம் அழிக்கிறது தான். இது 3 விதமான நோயை அழிக்கிறது தான் இந்த சூரசம்ஹாரமே. ஆணவம், கண்மம், மாயை, 3 அழிக்கிறது, சூரசம்ஹாரம் பண்ணுறது தான் இந்த சஷ்டி. ஒரு நல்லா வருத்துட்டேன், வாசனை வருது. இந்த ப்ரௌன் கலர் மாறி எடுத்து பார்த்தீங்களா? இதை நான் கொஞ்சம் ஆற விடுறேன், ஆறட்டு மிக்சியில் போடுவேன். ஓகே. இன்னொரு கொஞ்சம் ரவை மாதிரியே இருக்குது. நம்ம இது 2-3 வாட்டி விதமாக பண்ணலாம். இப்போ நான் வறுத்துனது இல்லையா, வறுத்துனது அப்படியே இந்த குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சுட்டு ஜலத்தை வடிச்சுட்டு அரைச்சி பண்ணலாம். அது உடனே அன்றைக்கே காலி ஆகணும் அப்படின்னா அப்படி பண்ணிடணும். சப்போஸ் 2-3 நாள் வச்சுக்கிறோம் அப்படின்னா அப்படி இல்லாமல் இப்படி பண்ணலாம். இது மாதிரி ரவையாக வேணால் ரவையாக பண்ணிக்கலாம், இல்லை இன்னும் நைஸாக பண்ணிட்டு பண்ணலாம். ஓகே. அதை ரவை சாப்பிட்றது பொறுத்து. நம்ம இடத்துல இப்போ இது இன்றைக்கி போகிறோம். அது இந்த ரவை மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் வயசானவாள் ரொம்ப சாப்பிட்றா அப்படின்னா அப்போ வேக வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. இப்போ இந்த வெல்லம் போட்டுட்டு இந்த தேங்காயும் ஏலக்காயும் பொடி பண்ணதையும் போட்டுட்டு ஒரு சுற்றுறேன். எல்லாம் ஒன்றா பிடிச்சதுக்கப்புறம் இப்படி ஆகிடும். இப்போ அப்படியே பிடிக்க வேண்டியதான். ஓகே. ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே பிடிச்சிட வேண்டியதான். இல்லை நெய்யில் ஒன்றும் வேண்டாம், வேணும்னா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த சூடு கொஞ்சம் லேசாக சூடு இருக்கலாம், இல்லை மிக்சியில் போட்ட சூடு சாப்பிட்னா அப்படியே பிடிக்க வந்துடும். இது வந்து உடம்புக்கும் நல்லது. இது வந்து மிருகனுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு இது சாப்பிட்டு விரதத்தை முடிப்பா இல்லையா? விரதம் வந்து ஆக்சுவலி இன்றைக்கும் ஃபுல்லாக விரதம் வந்துட்டு நாளைக்கு கல்யாணம் பார்த்ததுக்கப்புறம் தான் விரதம் முடிப்பா. ஆமாம், 6 நாள் விரதம் வந்து 7ஆவது நாள் எடுத்துக்கலாம். இந்த தடவை வந்து 5 நாள் தான் வரும், 6ஆவது நாள் கல்யாணம் இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 5ஆவது நாள் இல்லையா? ஆமாம், நாளைக்கு வந்து நாளைக்கு கல்யாணம். மொத்தமே 6 நாள் தான் வரும். எப்போவுமே வந்து 6 நாள் விரதம், 7ஆவது நாள் கல்யாணம் வரும். இப்போ மொத்தமே 6 நாள் தான் வரும். பிரதமர் கணக்கு எடுத்துருந்தான். இல்லை இதில் வந்து பொங்கல் கூட இப்போ வெண்பொங்கல் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆமாம், சில கோயிலில் பார்த்து சாப்பிட்ருக்கேன். இந்த பாசிப்பயிறு போட்டு பண்ணுவோம் இல்லையா, பாசிப்பயிறு பதிலாக இந்த பச்சைப்பயிரை போட்டு பச்சைப்பயிறு பொங்கல். அதே மாதிரி இப்போ பச்சைப்பயிறு நீ தேங்காய் போட்டு அரைச்சோம்ல, அது பேர் தேங்காய் இல்லாமல் பச்சைப்பயிறு வெள்ளத்தையும் போட்டு அரைச்சிட்டு மேலே வந்து தேங்காய் மட்டும் அப்படியே தூவிட்டு அப்படியே சாப்பிட்றலாம், புட்டு மாதிரி. அப்படியும் பண்ணலாம். இது அப்படியே இல்லையா? அப்படியே புட்டு மாதிரி அது அப்படியே இது கூட பண்ணிட்டு கூட ஒரு ஆவியில் வேக வச்சிடலாம். சப்போஸ் உடம்புக்கு ஒத்துக்கா சில பேருக்கு வயசான எடுத்துனா இது என்ன பண்ணலாம், அப்படியே ஒரு துணியில் கட்டிட்டு வீட்டில் வச்சுக்கலாம், வச்சுட்டு அப்புறம் அப்படியே அப்படி சாப்பிட்லாம். ஆமாம், நீ சொல்லுங்கள். அப்புறம் பொட்டு மாதிரி ஆகிடும். அது ஆயிடுத்து முருகனுக்கு பிரசாதம் ஆயிடுச்சுலாம். பச்சைப்பயிறு வெள்ளை உருண்டை. ஆமாம், அந்த மாதிரி இந்த விரதம் இருந்து இது எடுக்கும்போது அவளுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்குல. ஆமாம். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.